பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு மனித குலத்தின் பொறுப்பு. இந்த உலகம் வண்ணங்களால் அழகானது என்று சொல்கிறோம். ஆனால் அந்த உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு பெண் சிறுமியின் அழுகை யாருக்கும் கேட்கப்படாமல் போய்கொண்டிருக்கிறது. விளையாட வேண்டிய வயதில் பயம் அவளுக்கு கற்றுத்தரப்படுகிறது. கனவு காண வேண்டிய வயதில் அமைதி பறிக்கப்படுகிறது. பள்ளி பையில் புத்தகங்களுக்கு பதிலாக அச்சம் சுமக்கப்படுகிறது. அவள் செய்த தவறு என்ன? பெண்ணாக பிறந்ததா? உலகம் முழுவதும் பெண் சிறுமிகள் பாலியல் துன்பங்கள், உடல் மன கொடுமைகள், அநீதிகள், மௌனமாக்கப்பட்ட வலிகள் இவற்றின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல சமயங்களில் குற்றவாளிகள் மட்டும் குற்றம் செய்பவர்கள் அல்ல, அதை பார்த்தும் மௌனமாக இருப்பவர்களும் அந்த அநீதிக்கு பங்காளிகளாகி விடுகிறார்கள். ஒரு குழந்தை அழும்போது இது நமக்கு சம்பந்தமில்லை என்று திரும்பி போகும் ஒவ்வொரு கணமும் மனிதத்தன்மையின் தோல்வியாகும். ஒரு சமூகத்தின் உண்மையான முன்னேற்றம் அது கட்டிய உயரமான கட்டடங்களில் இல்லை, அது பாதுகாக்கும் குழந்தைகளின் பாதுகாப்பிலும் சிரிப்பிலும் தான் உள்ளது. ஒரு பெண் சிறுமி பயமின்றி பள்ளிக்கு செல்ல முடிந்தால், பயமின்றி விளையாட முடிந்தால், பயமின்றி கனவு காண முடிந்தால் அதுவே அந்த சமூகத்தின் வெற்றி. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பெண் சிறுமிகள் பலவீனமானவர்கள் அல்ல, அவர்கள் அமைதியாக அடக்கப்பட்டவர்கள் மட்டுமே. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் உலகத்தையே மாற்றும் சக்தி கொண்டவர்கள். இன்று நாம் பேசவில்லை என்றால் நாளை அவள் பேச முடியாமல் போகலாம். இன்று நாம் காக்கவில்லை என்றால் நாளை மனித தன்மையே தோற்கும். பெண் சிறுமிகளுக்கான பாதுகாப்பு ஒரு குடும்பத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒரு நாட்டின் கடமை மட்டுமல்ல, முழு மனித குலத்தின் பொறுப்பு. அவர்களுக்கு நாம் தர வேண்டியது அச்சம் அல்ல, தைரியம், மௌனம் அல்ல, குரல், கட்டுப்பாடு அல்ல, சுதந்திரம், கருணை மட்டுமல்ல, நீதி. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையின் பாதுகாப்பு அவள் தனியாக காக்க வேண்டிய ஒன்று அல்ல, அதை நாம் எல்லோரும் சேர்ந்து காக்க வேண்டிய பொறுப்பு. பெண் சிறுமிகளே, இந்த உலகம் உங்களை பயப்படச் சொல்லலாம், ஆனால் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க பிறந்தவர்கள். உங்கள் உடல் உங்கள் உரிமை, உங்கள் கனவுகள் உங்கள் சொத்து, உங்கள் குரல் உங்கள் சக்தி. நீங்கள் பயப்பட வேண்டியவர்கள் இல்லை. இந்த உலகம் உங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நாம் உறுதி எடுக்க வேண்டும். ஒரு பெண் சிறுமியின் அழுகை இனி தனியாக இருக்கக்கூடாது. ஒரு குற்றமும் இனி மறைக்கப்படக்கூடாது. ஒரு அநீதியும் இனி சகிக்கப்படக்கூடாது. பெண் சிறுமிகளை பாதுகாப்போம், அவர்களுக்கு தைரியம் கொடுப்போம், அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக மாற்றுவோம். ஏனெனில் ஒரு பெண் சிறுமி பாதுகாப்பாக இருந்தால் அவளின் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். ஒரு குடும்பம் பாதுகாப்பாக இருந்தால் சமூகம் பாதுகாப்பாக இருக்கும். சமூகம் பாதுகாப்பாக இருந்தால் இந்த உலகமே பாதுகாப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்து பகிருங்கள். இது போன்ற இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்.